பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். அந்த இடத்துல அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க? என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை அலட்சியப்படுத்துகிறவர்களை கனஹீனப்படுவார்கள் சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார் சொல்லி எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. ஆமாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் தெரியுமாங்க? கர்த்தரை கனப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தாவீது மகாராஜா அவர் சந்தித்த பிரச்சனைகள் 1 2 கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகளும் கூட சரி, கர்த்தரை அவர் எந்த இடத்துல கூட அவர் அலட்சியம் பண்ணலை. அவர் பிரச்சனை வரட்டும், சந்தோஷம் வரட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செஞ்சாரான்னு தெரியுமாங்க? எல்லாத்துலேயுமே கர்த்தரை அவர் கனப்படுத்தினாராம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஐயோ பிரச்சனை வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேதனைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சமயத்தில் கூட நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்க. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனையில் நான் பிரச்சனையாக இருந்து அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்கிறார். ஆமாம். உன்னுடைய துன்பத்தில் நான் துன்பமாக இருந்து நான் அந்த துன்பத்திலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்கிறார். ஆமாம். உன்னுடைய வேதனையில் நான் வேதனையாக இருக்கேன்னு சொல்கிறார். உன்னுடைய கஷ்டத்தில் நான் கஷ்டமாக இருந்து நான் உனக்கு ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. எல்லா விஷயத்துலையுமே சரி, உன் கூடவே அவர் இருக்கேன்னு சொல்கிறாரு. உன்னை எந்த இடத்துலையுமே தலைகுனியே வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம். நீங்கள் அவரை கனப்படுத்தினீங்கன்னா போதும், அவரை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், அவர் என்னை விடுதலை பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் என்ன உயர்த்துங்க, நான் உங்களை உயர்த்தி காட்டுறேன்னு சொல்கிறாரு. ஆமாம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கட்டும், எத்தனை விதமானதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம கர்த்தரை உயர்த்தினப்போ நம்மளுடைய வாழ்க்கை கூட ரொம்ப பெருசாக உயருமாங்க. ஆமாம். நம்ம சந்தோஷத்தில் நம்ம கர்த்தரை உயர்த்தாமல், நம்ம வேதனையில் கர்த்தரை அவரை நோக்கி ஜபிக்காமல் மற்றவங்கள தேடி போகிறான், அது கர்த்தருக்கு நம்ம கனப்படுத்துகிற மாதிரி இல்லை. நம்ம வேதனையிலையும் கர்த்தரை கனப்படுத்தணும், சந்தோஷத்துலேயும் கர்த்தரை கனப்படுத்தணும். எல்லா விஷயத்துலையுமே நம்ம கர்த்தரோட சேர்ந்து நம்ம நடக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம் தெரியுமாங்க? உயர்த்துவாராம். ஆமாம். அலட்சியம் படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கனஹீனப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம். நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம். இந்த உலகத்தையே சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? நமக்கு ஏதாவது நம்மளை யாராவது எதிர்ப்பாங்களா? இல்லவே இல்லை இல்லையா? ஆமாம், என்னுடைய தகப்பன் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டத்தில் கூட, ஆமாம், வேதனை வரப்போ, கஷ்டம் வந்தப்போ என் தகப்பன் ரொம்ப உயர்ந்தவர் இல்லையா, என்ன அவர் நல்லா ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். தானியேல் கிரந்தத்தில் என்ன எழுதியிருக்கோம் தெரியுமாங்க? அவருடைய தேவனை கர்த்தரை அறிஞ்சவங்களாம் பலம் பெற்று புதிய அற்புதங்களை பண்ணுவாங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆமாம். இன்றைக்கி என்னன்னா, நம்முடைய கர்த்தர் எவ்வளோ சக்தி உள்ளவர், எவ்வளோ பலமுள்ளவர்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவரை உயர்த்துறப்போ நம்முடைய கஷ்டத்தில், வேதனையில், எல்லாத்துலேயுமே என் தகப்பன் என்னை விட்டு போக மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார், எல்லா இடத்துலையுமே சரி என்னை தலைகுனியை விடவே மாட்டார், என்னை உயர்த்துவார், என் கூடவே இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அந்த வேதனையில், அந்த கஷ்டத்தில், அந்த சாத்தான் கூட நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறப்போ கர்த்தர் கூட உங்களை அந்த சாத்தான் கிட்ட உங்களை உயர்த்தி காட்டுவேன்னு சொல்கிறாரு. ஆமாம். ஒருவேளை ஐயோ எனக்கு துன்பம் வந்துடுச்சு, ஐயோ எனக்கு வேதனை வந்துடுச்சு, என் கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து நொழுங்கி போய் கர்த்தரை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. உன் துன்பத்தில் துன்பமாக, உன் வேதனையில் வேதனையாக, உன் கஷ்டத்தில் கஷ்டமாக உன்னை அவர் எல்லாத்துலேருந்து வெளியில் கொண்டு வரேன்னு சொல்கிறார். நான் உன் கூட இருக்கேன். உன் தாய் தகப்பனை உன்னை விட்டுடலாம், ஆனால் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம். உன்னுடைய சிநேகிதர்கள் உன்னை விட்டு போகலாம், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன அலட்சியப்படுத்திட்டு உன் தாய் தகப்பனையோ இல்லைனா உன்னுடைய சிநேகிதர்களையோ உன் உறவினர்களையோ போய் நீ சந்தித்து அவங்க தான் உயர்வு, அவங்க என்னை காப்பாற்றுவாங்க, அவங்க என்னை ரட்சிப்பாங்க, இல்லை உன் பணம் என்னை ரட்சிக்கும், என்னுடைய சொத்து என்னை ரட்சிக்கும், இல்லைனா என்னுடைய பலம் என்னை ரட்சிக்கும்னு சொல்லிட்டு நீ கர்த்தரை நிர்லட்சியம் பண்ணியா, அசட்டை பண்ணியா, நீ வெட்கப்படுவேன்னு சொல்கிறாரு. ஆமாம். இன்றைக்கி எதுவுமே உங்களுக்கு ரட்சிக்காதுங்க இந்த உலகத்தில். கர்த்தர் மட்டும்தான் ரட்சிப்பார். அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் மேலே நம்ம நோக்கி உங்கள் கஷ்டத்துலையாகட்டும், வேதனையாகட்டும், சந்தோஷத்தில் கூட நம்ம கர்த்தரை உயர்த்துறப்போ கண்டிப்பாக நம்ம கர்த்தர் நம்மளை இன்னமும் மேலும் மேலும் உயர்த்துவாராம். இன்றைக்கி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, சந்தோஷத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரை உயர்த்துறது அப்புறம் கனப்படுத்துறது மறந்து போகாதீங்க. ஆமாம். நீங்கள் எப்போ அவரை கனப்படுத்துகிறீங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புதிய அற்புதத்தை பார்ப்பீங்க, ஆச்சரியத்தை பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஜபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தேவனே. ஆமாம் ஐயா, ஏசப்பா ஐயா, எங்களோடவே நீங்கள் இருக்கீங்க தேவனே, எல்லாத்துலேயுமே நீங்கள் வெளியில் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கீங்க தேவனே. ஆமாம் ஐயா, நாங்கள் எங்கேயாவது ஒருவேளை நிர்லட்சியம் படுத்துகிறோமோ, உங்களை அசட்டை பண்ணியிருக்கோமோ,
பாவமோ எங்களை மன்னிச்சுட்டு தேவனே எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் இருங்க ஐயா. ஐயா நீங்கள் எங்களோட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. ஐயா உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களை கனப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபையை காட்டுங்க ஐயா. உங்கள் மகிமையில் எங்களை நடத்துங்க தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே, நன்றி தேவனே, இயேசுவின் நாமத்தில். ஐயா ஐயா நீங்களே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நம்பி நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க நாங்கள் நம்புகிறோம் தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.